channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸை மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க 40 நிமிடங்கள் ஆகும். இப்படி ஒரு ஆக்டிவிட்டிய பண்ண, ஓகே, ஒரு ஆக்டிவிட்டிய பண்ண எனக்கு இவ்வளவு நேரம் ஆகும், இவ்வளவு நாட்கள் ஆகும், இவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்படி சொல்லும் போது என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும்னா இட் டேக்ஸ் பிளஸ் டைம் பிளஸ் டு வெர்ப் V1 அப்படின்னா இட் டேக்ஸ் இத வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அடுத்த டைம், காலத்தை நீங்க என்ன டைம் மென்ஷன் பண்றீங்களோ, இப்போ 40 நிமிடங்கள் இல்ல 2 மணி நேரம், அடுத்து 1 வருஷம், 5 மாசம், இப்படி அந்த டைம் பீரியட மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு அடுத்து என்னன்னா டு பிளஸ் வெர்ப். இது வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. இன்ஃபினிட்டிவ்னால என்னது, டு போட்டுட்டு அடுத்த வெர்ப் வந்து V1 ஃபார்ம்ல இருக்கும். மெயின் வெர்ப் இருக்கும், அந்த மெயின் வெர்ப் வந்து V1 ஃபார்ம். இது வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து பிளஸ் எக்ஸெட்ரா, இந்த ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் அதுக்கு அடுத்து எடுக்கணும். இது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க 40 நிமிடங்கள் ஆகும். ஒரு ஆக்டிவிட்டிய பண்ண எனக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா அது எப்படி சொல்றது பாருங்க. இட் டேக்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? இட் டேக்ஸ். அடுத்து என்ன வரணும்? டைம், காலத்தை மென்ஷன் பண்றோம். அப்போ 40 நிமிடங்கள், அதுக்கு 40 மினிட்ஸ். அடுத்து என்ன வரணும்? டு பிளஸ் வெர்ப், அந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கணும். இல்ல இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் என்ன? பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க 40 நிமிடங்கள் ஆகும். இல்ல வெர்ப் எது? சமைக்க. இந்த சமைக்க, எழுத, படிக்க, தூங்க, இந்த உச்சரிப்புக்கு எல்லாமே என்ன வரணும்? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல நம்ம எழுதுவோம் தானே. அப்போ டு சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக், இது வந்து V1 ஃபார்ம்ல இருக்கும். டு குக், ஓகே, சமைக்க. அடுத்து என்ன எழுதணும்? ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ். அடுத்து என்ன சமைக்கிறது? பிரேக்ஃபாஸ்ட், அது அப்படியே எழுதணும். அப்போ it takes 40 minutes to cook breakfast அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க 40 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்றது. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க எனக்கு 40 நிமிடங்கள் ஆகும். ஓகே, இங்க பாருங்க, பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க 40 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன? பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க எனக்கு 40 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு 40 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்ப இது எப்படி சொல்லலாம் பாருங்க. இல்ல இதே போலதான் it takes, ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? it takes. பிரேக்ஃபாஸ்ட்னா என்னது? காலை உணவு. ஓகே, it takes. அடுத்து என்ன வரணும்? டைம் தானே. அப்போ இதுல வந்து பாருங்க, எனக்கு, அவளுக்கு, அவனுக்கு, இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்துச்சு அப்படின்னா எனக்கு, அவளுக்கு சமைக்க 40 நிமிடங்கள் ஆகும், எங்க அம்மாவுக்கு சமைக்க 40 நிமிடங்கள் ஆகும், இப்படி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி சொல்ற இடத்துல அந்த இட் டேக்ஸ்க்கு அடுத்து வரும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா தான் எழுதணுமே தவிர்த்து சப்ஜெக்டா எழுதக்கூடாது. எனக்குன்னா மீ, இல்ல வந்து ஐ போடக்கூடாது. ஓகே, இல்ல என்ன வரணும்? நீ தான் வரணும். எனக்கு அப்படின்னா நீ. அடுத்துதான் என்னது? நம்ம அந்த காலத்தை மென்ஷன் பண்ணுவோம். டைம் 40 நிமிடங்கள். 40 நிமிடங்கள்னா 40 மினிட்ஸ். அடுத்து என்னது வரணும்? டு பிளஸ் வெர்ப், இன்ஃபினிட்டிவ். இங்க என்னது? வெர்ப் எது? சமைக்க. சமைக்கக்கூடிய செயல் தானே நடக்கு. அப்போ டு குக். அடுத்து என்ன சமைக்க? பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, it takes me 40 minutes to cook breakfast அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க எனக்கு 40 நிமிடங்கள் ஆகும், காலை உணவு சமைக்க எனக்கு 40 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு என்னன்னா, இத வந்து நம்ம ஃபியூச்சர் இதுலயே நம்ம பேசலாம். இப்போ இத வந்து என்னது? பிரசன்ட் ஃபார்ம்ல நம்ம பேசியிருக்கோம். it takes, அந்த டேக் மெயின் வெர்ப் கூட என்ன சேர்த்திருக்கோம்? எஸ் சேர்த்திருக்கோம் தானே, takes. அப்போ இது வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல நம்ம எழுதிருக்கோம். இதையே நம்ம வந்து ஃபியூச்சர்லயே எழுதலாம். அது ஃபியூச்சர்ல எப்படி எழுதுறது? it
இங்க takes இருக்குல்ல, அங்க என்ன எழுதணும்? will take. ஓகே, இது மட்டும் தான் டிஃபரண்ட், மற்றது எல்லாமே அதே போலதான் வரும். ஓகே, இங்க வந்து takes னு எழுதுவோம், இங்க என்ன எழுதுவோம்? will take. future, இப்படி futureல எழுதினாலும் ஒண்ணும் இல்ல, இல்ல present formல எழுதினாலும் ஒண்ணும் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அங்க போய் சேர 3 மணி நேரம் ஆகும். நம்ம சொல்லுவோம்ல, அங்க போய் ரீச் ஆக 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? it takes. it takes. அடுத்து என்ன வரணும்? டைம், பீரியட் மென்ஷன் பண்றது. இங்க என்ன? 3 மணி நேரம், அப்போ 3 hours. அடுத்து என்ன வரணும்? verb, அது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும் தானே. இங்க verb எது? அங்க போய் சேர, அங்க ரீச் ஆக. ஓகே, அங்க போய் சேர, அதுதான். அப்போ to reach. அடுத்து என்ன வரணும்? அங்க, அங்கனா there. ஓகே, it takes 3 hours to reach there. அப்படின்னா அங்க போய் சேர 3 மணி நேரம் ஆகும். இதையே நம்ம எப்படி எழுதலாம்? it will take. ஓகே, it will take னு எழுதலாம், இல்ல it takes அப்படினு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வேலை முடிய 3 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா, வேலை முடிய எனக்கு 3 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா it takes. அடுத்து என்ன? டைம் பீரியட் மென்ஷன் பண்றது. 3 நாட்கள் அப்படின்னா 3 days. ஓகே, அடுத்து என்ன வரணும்? verb. இங்க என்ன verb? வேலை முடிய. ஓகே, வேலை முடியறதுக்கு. அப்போ என்ன? to complete. முடியறதுக்கு complete. அது என்னது ஃபார்ம்ல இருக்கணும்? to plus verb, இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கணும். complete. அடுத்து என்னது? வேலை அப்படின்னா the work. அப்போ வேலை முடிய 3 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு it takes 3 days to complete the work. இது வேலை முடிய எனக்கு 3 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா it takes. இங்க என்ன வரணும்? இந்த இடையில தான் என்ன? அந்த டைம் பீரியட் மென்ஷன் பண்ணுவோம்ல, அதுக்கு முன்னாடி தான் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். எனக்கு அப்படின்னா me. it takes me 3 days to complete the work. இதே வேலை முடிய அவனுக்கு 3 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா என்ன வரும்? it takes him. ஓகே, it takes him 3 days to complete the work. ஓகே, அவளுக்கு அப்படின்னு சொல்லும்போது her verb. ஓகே, மற்றபடி வேலை முடிய 3 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா it takes 3 days to complete the work. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பள்ளிக்கு செல்ல 10 நிமிடங்கள் ஆகும். நம்ம சொல்லுவோம்ல, ஸ்கூலுக்கு போக எனக்கு 10 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவோமா, அது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? it takes. it takes. அடுத்து என்னது? டைம், 10 நிமிடங்கள். அப்போ 10 minutes. அடுத்து என்ன வரணும்? verb, பள்ளிக்கு செல்ல. அப்போ to go. அடுத்து எங்க? பள்ளிக்கு அப்படின்னா to school. இங்க to எதுக்கு போட்டிருக்கோம்? இன்ஃபினிட்டிவா போட்டிருக்கோம். to go, பள்ளிக்கு செல்ல. செல்லனா போக. ஓகே, அப்போ to go. அடுத்து பள்ளிக்கு அப்படின்னு சொல்லும்போது இது ப்ரிபோசிஷனா நம்ம போட்டிருக்கோம். பள்ளிக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் தானே. அப்போ எங்க மூவ் ஆகுறோமோ அங்க நம்ம மென்ஷன் பண்ற இடத்துக்கு அதுக்கு முன்னாடி நம்ம to யூஸ் பண்ணுவோம். அப்ப to school, to college அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப it takes 10 minutes to go to school அப்படின்னா பள்ளிக்கு போக 10 நிமிஷம் ஆகும். இது பள்ளிக்கு போக எனக்கு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா it takes. இங்க என்ன வரணும்? me வரும். it takes me 10 minutes to go to school. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இங்கிருந்து லண்டன் போய் சேர 1 வாரம் ஆகும். நம்ம சொல்லுவோம்ல, இங்கிருந்து லண்டன் போய் ரீச் ஆக 1 வாரம் ஆகும் அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க. it takes. அடுத்து என்ன? டைம் பீரியட் நம்ம மென்ஷன் பண்றோம்.
ஒரு வாரம் அப்படின்னா a week இல்லனா 1 week. ஓகே, a week னு சொல்லலாம் 1 week. It takes 1 week. அடுத்து என்னது? verb. அது infinitive formல இருக்கும் தானே. இங்கிருந்து லண்டன் போய் சேர, ரீச் ஆக அப்படின்னு. அப்போ to reach, எங்க ரீச் ஆகும்? லண்டன். அடுத்து எங்கிருந்து? இங்கிருந்து. அந்த இங்கிருந்து இருந்து அப்படின்னா from. அடுத்து இங்கே here, from here அப்படின்னா இங்கிருந்து. இங்க since யூஸ் பண்ணக்கூடாது. sinceக்கும் fromக்கும் இருந்து அப்படின்னா மீனிங். ஆனா ஒரு இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி இங்கிருந்து அப்படின்னு சொல்றோம்ல, அப்போ இங்கிருந்து சென்னையிலிருந்து, துபாயிலிருந்து, வீட்டிலிருந்து, ஆபீஸ்ல இருந்து அப்படிலாம் சொல்லும் போது நம்ம from தான் யூஸ் பண்ணணும். அது இது ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணி காலையிலிருந்து இல்ல 2018 இருந்து அப்படி நம்ம சொல்லுவோம்ல, இப்படி ஒரு காலத்தை டைம் பீரியட மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லும் போது அங்க இருந்து அப்படின்னா சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனா அது என்ன? காலையிலிருந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருக்கணும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அங்க சின்ஸ் யூஸ் பண்ணணும். இது ஒரு டைம் பீரியட நீங்க மென்ஷன் பண்ற இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்டும் எண்டிங் பாயிண்டும் இருந்துச்சு அப்படின்னா அங்க நம்ம from to யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகே, அங்க நம்ம since to யூஸ் பண்ண மாட்டோம். அங்க வந்து from to தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் ஒரு டைம் பீரியட மென்ஷன் பண்றப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து நம்ம since யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆனா ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்றப்போ நம்ம from யூஸ் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தயாராக எனக்கு 20 நிமிடங்கள் ஆகும். நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு ரெடி ஆக எனக்கு 20 நிமிஷம் ஆகும், இல்ல 10 நிமிஷம் ஆகும், எனக்கு 2 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்றது பாருங்க. It takes, அடுத்து என்ன? எனக்கு, எனக்குன்னு வந்திருக்கு. அப்போ எனக்குன்னு சொல்லும் போது நம்ம அந்த டைமுக்கு முன்னாடி போடணும் me. அடுத்து என்ன? 20 நிமிடங்கள், அதுக்கு 20 minutes. அடுத்து என்ன? தயாராக, அப்போ இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும் தானே. to get ready. ஓகே, அப்போ it takes me 20 minutes to get ready அப்படின்னா தயாராக எனக்கு 20 நிமிடங்கள் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. படிக்க எனக்கு 2 மணி நேரம் ஆகும். நம்ம சொல்லல, எனக்கு இத படிக்க 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. அப்போ படிக்க எனக்கு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னா அதை எப்படி சொல்றது? அதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.